வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி நூடுல்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. பொதுவாக நூடுல்ஸ்னால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணாமல் டக்குன்னு ரெடி பண்ணக்கூடியது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி நூடுல்ஸ் பெப்பர் ஃப்ரை பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாமல் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த நூடுல்ஸ் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டேன். அதுக்குள்ள நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆகும். பாருங்கள், வேகட்டும். நல்லா தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி விட்டுறலாங்க. ஆட் பண்ணி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா உப்பு பிடிச்சிக்கும் உங்களுக்கு, உப்பு போட்டிங்கன்னா நூடுல்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மேலே ஆயில் போட்டு விட்ருலாங்க. அப்போ தான் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஆயிலும் போட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி தேங்காய் யூஸ் பண்ணுறேன். பெப்பர் ஃப்ரைக்கு தேங்காய் நல்லா உங்களுக்கு ஸ்மெல்லை கொடுக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க, காரத்துக்கு ஏற்ப. அதுவும் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும். ஸோ நல்லா வதங்க வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். பொதுவாக நம்ம நூடுல்ஸ்க்கு ஆயில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துட்டிங்கன்னா நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாம் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா தக்காளியும் எண்ணெயில் வதங்கணுங்க. ஸோ வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பொடிங்க. சோம்பு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. பெப்பர் ஃப்ரைக்கு சோம்பு பொடி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் எடுத்துக்கலாங்க. ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துக்கலாங்க. பெப்பர் ஃப்ரைக்கு சோயா சாஸ் நல்ல வாசனையை கொடுக்கும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு இதுவும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல நூடுல்ஸு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக நூடுல்ஸு நல்லா சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், ஆயில் போட்டுட்டு நம்ம எடுத்து வடிக்கிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். நல்லா இப்போ நம்ம மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நம்ம கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நல்லா சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு மசாலோட மிங்கிள் ஆகிக்கும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் நாம் பெப்பர் பொடி ஆட் பண்ணுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டியதில் பெப்பர் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா உதிரியாக ஸ்பைஸியாக நம்மளுக்கு நூடுல்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மட்டுமே போதும், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா
சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச நூடுல்ஸு நம்ம வந்து வீட்டில் ரொம்ப சுலபமாக செய்கிறது தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.